Hello guys, first of all, good evening guys, good evening everyone. So I hope you guys are doing well and being safe. I hope screen is visible and audible. எல்லாம் ஓகே நினைக்கிறேன் ரைட். ஓகே, ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் ரைட். ஸோ இன்னைக்கு நாம ஆல்ரெடி செய்த ஃபார்மில் ஒரு சின்ன அப்டேட் ஒன்று செய்யணும் ரைட். ஸோ அந்த ஃபார்மில் நாம் வந்து வேலிடேஷன்ஸ் கன்செப்டுகள் செய்யணும். ஸோ அதுகளை ரெக்கார்டிங் ஸ்க்ரீன் மைக் எல்லாம் ஓகே தானே ரைட். ஸோ அப்போ நாம வந்து இப்போ செய்ய போகிறது என்னன்னு சொன்னால் அந்த நேற்று செய்யறதுக்கான வேலிடேஷன் ரைட். வேலிடேஷன் செஞ்சுட்டா நம்ம அடுத்த அடுத்த டேக்குரிய கன்செப்ட்டுக்கு போகலாம் ரைட். ஸோ நம்மளோட ஃபோல்டர்ஸுக்கு போகிறோம். ஸோ டே 7 கன்செப்ட்லேயே நான் வந்து ப்ராஜெக்ட் அந்த அதில் நம்ம செய்தது இருக்கு. ஸோ அதுலேயே நான் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ அதனால ஓப்பன் பண்ணி நம்ம செய்ய வேண்டியது ரன் பண்ண வேண்டியது முதலாவது. ஸோ ரன் பண்ணிட்டு நம்ம அதுக்குள்ள கோட் மாடிஃபிகேஷனை செய்வோம் ரைட். அதாவது வேலிடேஷனை செய்ய போகிறோம். ஸோ எல்லாத்தையும் நான் க்ளோஸ் பண்ணுறேன் ரைட். ஸோ இங்கே இருக்காரு எனக்கு கேப் ரைட். ஓகே, ஸோ ஸோ எங்கள்கிட்ட இருக்கக்கூடிய விஷயம் வந்து எஸ்ஆர்சியில் கம்போனன்ஸில் ரெஜிஸ்டர் டாட் ஜேஎஸ்எக்ஸ் ஒன்று கிரியேட் பண்ணாங்க. ஃபோல்டரை ஹைட் பண்ணி விடுறேன் ரைட். ஸோ இதான் விஷயம். ஸோ எனக்கு ஒரு ப்ரௌசர் வேணும் இதை ரன் பண்ணி பார்க்குறதுக்கு. ஸோ நான் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கொள்கிறேன். ஸோ நம்ம வந்து இப்போ கோடிங் ஒரு சைட் வச்சுருக்கோம். ஓகே, கோடிங் ஒரு சைட் வச்சுருக்கோம். ஆல்மோஸ்ட் ஸ்க்ரீன் ஒரு பக்கம் வச்சுருக்கோம். நம்ம இப்போ இதை ரன் பண்ண போகிறோம். ஸோ ரன் பண்ணுறதா முதல் டெர்மினல் ஓப்பன் பண்ணி நம்ம ப்ராஜெக்ட் இருக்கா ரன் பண்ணிடும். ஸோ தட் ப்ராஜெக்ட் ரன் பண்ண சாம்பிள் ஆப்புக்குலாம் ஆல்ரெடி இருக்கோம். இப்போ சிடி பண்ண தேவையில்லை. நாம் என்பிஎம்மால் ரன் டெவ் கொடுத்து ப்ராஜெக்டை ரன் பண்ணிடலாம் ரைட். ஸோ தட் எங்கள்கிட்ட ஒரு ஆப் இருக்கு என்ன. சரி, இதை நான் க்ளோஸ் பண்ணணும் போதைக்கு ரைட். இப்போ எங்களுக்கு விஷயம் என்னன்னு சொன்னால் ஸ்க்ரீன் எது ரிட்டர்ன் பண்ணணுமோ அந்த ஸ்க்ரீன் அவுட்புட் எங்கள்கிட்ட ரெடியாக இருக்கு ரைட். ஸோ இப்போ நாம் இதை செய்ய வேண்டியது இந்த கண்டெய்னர் டிசைனை நாம் வந்து இப்போ வேலிடேஷன் செய்யணும். வேலிடேஷன்னா என்ன அப்படின்னு சொன்னால் லைக் உதாரணத்துக்கு இப்போ நம்ம கிட்ட ஒரு ஃபார்ம் இருக்கு. இந்த ஃபார்ம் நான் இந்த ஃபார்ம்ல ரெஜிஸ்டரை கொடுத்தாலும் ஆட்டோமேட்டிக்காக ரெஜிஸ்டர் ஆகுது விளங்குதா ரைட். சப்மிட் ஆகுற மாதிரி தான் காட்டுது. நான் எம்டியாக இருக்குது அப்பயும் சப்மிஷன் ஆகுது ரைட். ஸோ அப்போ என்ன விஷயம் சொன்னால் இதெல்லாம் எம்டிஆர் இருக்கக்கூடாது. எம்டிஆர் இருந்தால் எம்டிஆர் இருக்குன்னு சொல்லணும். இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நம்ம பார்த்துக்கொள்ளணும் கரெக்டாக. ஸோ இனிஷியலி இதுக்கான கோடிங் கன்செப்ட் இங்கே தான் இருக்கு ரைட். அப்போ பேசிக்காக நம்ம பார்க்குற விஷயங்களை ஒன் பை ஒன்னா பாருங்க. நம்ம கிட்ட ஒரு கோடிங் இருக்கு ரைட். ஸோ இந்த கோடிங் வந்து ஆக்சுவலி HTML நாம ஜாவா ஸ்கிரிப்டுக்குள்ள ரியாக்ட் ஃபங்க்ஷனல் கம்பவுண்டுக்குள்ள எழுதியிருக்கிற ஒரு ஃபோமுக்கான கோடிங். பட் என்ன விஷயம்னு சொன்னா நமக்கு இப்போ டிசைன் ஓகே இருக்கு ஓகே ரைட். ஸோ பட் இந்த டிசைனுக்கான வேலிடேஷன்ஸை நம்ம செய்யணும். அதுக்குரிய வேல்யூக்களை ஹேண்டில் பண்ணணும். இந்த விஷயம் தான் நம்ம செய்ய வேண்டிய விஷயம். ஸோ பேசிக்காக எங்கள்கிட்ட ஒரு கண்டெய்னர். ஸோ இந்த டிவிஷன் கண்டெய்னருக்குள்ள நமக்கு வந்து ஒரு சின்ன ஒரு ஷேடோ கார்டு ஒன்று இருக்குது. தென் அந்த கார்டுக்குள்ள தான் ஒரு சின்ன சின்ன கண்டெய்னர்ஸை நம்ம என்ன செய்யறோம் லைக் ஹெடிங் போட்டுட்டு ஃபோமுக்குள்ள ஆரம்பிக்கிறோம் ஆக்சுவலி ரைட். இந்த ஃபோமுக்குள்ள தான் ஒன் பை ஒன்னா ஒரு டிவிஷனா நம்ம கண்ட்ரோல்ஸை கொண்டு வந்து வச்சிருக்கோம் ரைட். இப்போ நாம செய்ய வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னா இப்போ நமக்கு இதுக்கான டேட்டா வேணும் ரைட். டேட்டாக்கள் அதாவது நேம் வச்சிருக்கிறதுக்கு ஒரு டேட்டா வேணும் ஏன்னா இமெயில் வச்சிருக்கிறதுக்கு ஒரு டேட்டா வேணும். தென் பாஸ்வேர்டு வச்சிருக்கிறதுக்கு டேட்டா வேணும். ஸோ எல்லாத்துக்கும் டேட்டா வேணும். ஸோ டேட்டாக்கள் டிக்ளரேஷன் பண்ணுறதுல என்ன ரிட்டர்னுக்கு மேல் என்ன அதாவது இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள ரைட். அப்போ நான் முதலாவது என்ன செய்ய போறேன்னு சொன்னா லைக் இது எல்லாத்தையும் என்ன வேல்யூல வச்சிருக்கணும் யூ ஸ்டேட் கன்செப்ட்ல. ஏன் யூ ஸ்டேட் ஹூக்ல வச்சிருக்கணும் அப்பதான் மெமரி வேல்யூ வந்து ரிமெம்பர் ஆயிருக்கும். ஸோ ஏதாவது மாற்றங்கள் நடைபெற்றா இங்க நான் டைப் பண்ண ஆட்டோமேட்டிக்கா அந்த வேல்யூ அதுக்குள்ள சைன் ஆகிட்டு இருக்கு. இதை நம்ம போன கிளாஸ்ல நம்ம படிச்சிட்டோம். போன கிளாஸுக்கு முதல் கிளாஸ்ல. ஸோ முதல் இவ்வளத்துக்கும் ஒரு டேட்டா ஒதுக்கிடுவோம் ரைட். ஸோ அப்போ நான் என்ன செய்யணும்னு சொன்னா கன்ஸ்டா என்ன வைப்போம் ஒரு ஒரு லிஸ்ட் ஆஃப் டேட்டாக்கள் வச்சுக்கொள்ளும். ஒரு ஒரு லிஸ்ட் ஆஃப் டேட்டான்றத மீன்ஸ் லைக் என்னன்னு சொல்றது ஒரு ஒப்ஜெக்டா வச்சுக்கொள்ளும் ரைட். அப்ப என்னட்ட கன்ஸ்ட்ல ஃபோம் டேட்டா ரெண்டு ஒரு ஒரு டேட்டா. சரிதானே. ஃபோம் டேட்டான ஒரு ஒரு டேட்டா ஒரு வேரியபிள் வச்சுக்கலாம். இங்க வேரியபிள் இங்க ஒரு ஒப்ஜெக்ட் ரைட். இதுக்குள்ள கணக்க வேல்யூஸ் வச்சிருக்க போறோம் ஒரு லிஸ்ட் மாதிரி ரைட். ஸோ அதுக்கான செட் ஃபோம் டேட்டா ரெண்டு செட்டரை வச்சிருக்கொள்ள போறோம். ஸோ செட் ஃபோம் டேட்டா ஓகே. ஆரம்பத்தில் அது யூ ஸ்டேட்டை யூஸ் பண்ணணும். ஸோ அப்போ நான் யூ ஸ்டேட் ஸோ ஆட்டோமேட்டிக்காக இம்போர்ட் ஆயிரும் ஓகே. ஸோ யூ ஸ்டேட் கன்செப்ட் இனிஷியலி யூ ஸ்டேட்டை நான் எப்படி செய்ய போறேன்னு சொன்னா இதுக்குள்ள ஒரு ஒப்ஜெக்டை கொண்டு போறோம். ஒப்ஜெக்ட் என்ன நேம்ன்றது இதுக்குள்ள ஒரு சப் டேட்டா.
ஸோ ஃபார்ம் டேட்டாக்குள்ள அப்போ ஃபார்ம் டேட்டா டாட் நேம் அப்படிதான் வேலை. நம்ம வளமையாக நம்ம ஒரு டேட்டாவை கிரியேட் பண்ணுவோம். இப்படி கன்ஸ் நேம் செட் நேம், கன்ஸ் இமெயில் செட் இமெயில் அப்படின்னு கொடுக்குறதுக்கு ஃபார்ம் டேட்டான ஒரு பேரண்ட் டேட்டா உருவாக்கிட்டு அதுக்குள்ள நம்ம ஒரு ஒப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ செட் நேம் வந்து ஆரம்பத்தில் எம்டி. ஆல்ரைட். ஸோ நேம் வந்து ஆரம்பத்தில் எம்டி. இமெயில்னு ஒரு டேட்டா கிரியேட் பண்ணுவோம், அவரும் ஆரம்பத்தில் எம்டி. ரைட். தென் பாஸ்வேர்டு எனக்கு வேணும். ஸோ பாஸ்வேர்டும் ஆரம்பத்தில் எம்டி. ஸோ இங்கே ஈக்குவல் கொடுக்கறது இல்லை, நம்ம டபுள் கொட்டேஷன் கொடுப்போம். எதுக்காக? ஏன்டா இது ஒரு ஒப்ஜெக்ட், இது ஒரு ஒப்ஜெக்ட், அந்த ஒப்ஜெக்ட்டுக்குள்ள ஒரு அட்ரிபியூட், அந்த அட்ரிபியூட்டுக்குரிய வேல்யூ. ரைட். இப்படி எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமாக சர்வ் பண்ண போகிறோம். ஸோ ஃபோன், ஸோ ஃபோனுக்கும் ஒரு டேட்டா வேல்யூ இல்லை. ரைட். ஓகே. தென் அதுக்கு பிறகு ஜெண்டர், தென் அதுக்கு ஒரு வேல்யூ. ரைட். ஓகே. அதுக்கு பிறகு கோர்ஸ், தென் அதுக்கு ஒரு வேல்யூ. தென் அபவுட், அதுக்கும் ஒரு கன்செப்ட். தென் அக்ரி, என்ன செக்ட் ஆயிருச்சா இல்லையா. அக்ரி ஆரம்பத்தில் டபுள் கொட்டேஷன் கொடுக்கக்கூடாது, என்ன செக்டா இருக்கா இல்லையான்றது ஃபால்ஸ்னு கொடுப்போம், அதாவது செக் ஆகல அப்படின்னு கொடுப்போம். ரைட். இனிஷியலா நம்ம கிட்ட இந்த டேட்டாவை இனிஷியலைஸ் பண்ணிட்டோம். அப்போ இவ்வளவு டேட்டாவும் என்கிட்ட இருக்கு. இவ்வளவு டேட்டா வச்சுக்கிறது ஃபோம் டேட்டா. அப்போ ஒரு டேட்டாவை நான் இதில் அக்சஸ் பண்றேன்னா இருந்தா, ஒரு ஃபோம் டேட்டாவை நான் அக்சஸ் பண்றதா இருந்தா, ரைட், இனிஷியலா நம்ம வந்து சரி ரைட் ஒரு லைக் என்ன சொல்றது, ஃபோம் டேட்டா டாட் நேம், ஃபோம் டேட்டா டாட் இமெயில் அப்படின்னு வாங்கிக்கலாம். சரி. இப்போ என்னட்ட ஒரு டேட்டா ஃபைல் கன்செப்ட் இருக்கு. இப்போ அடுத்த விஷயம், எனக்கு இன்னொரு டேட்டா வேணும். சப்மிட் ஆயிருச்சா இல்லையான்றது. ஸோ ஆரம்பத்தில் சப்மிஷன்ஸ் வந்து நடக்கல அப்படின்னா ஃபோல்ஸ்ல இருக்கணும், நான் செட் பண்ணி வச்சுக்கணும். அப்பதான் சப்மிட் இல்லையான்னு நான் அதையும் சொல்லலாம். ஏடா அப்போ நான் இன்னொரு டேட்டா கிரியேட் பண்றேன், கன்ஸ்ட்ல சப்மிட்டட் அப்படின்னு வச்சுக்கணும். சப்மிட்டட், தென் செட் சப்மிட்டட் ஈக்குவல் டு, அது யூஸ் ஸ்டேட்டை தான் யூஸ் பண்ண போகுது. ஸோ ஆரம்பத்தில் யூஸ் ஸ்டேட்ல ஆரம்பத்தில் அது ஃபோல்ஸ். ரைட். ஸோ சப்மிட்டட்ன்றது இனிஷியலா நாம வந்து ஃபோல்ஸ் செட் பண்ணி வச்சிருக்கோம். செட் சப்மிட்டட். ஓகே. இப்போ நம்மகிட்ட ரெண்டு டேட்டா இருக்கு. எது? கன்ஸ்ட்ல இந்த ஃபோன் டேட்டா அண்ட் சப்மிட்டட். இப்போ நாம ஒரு ஃபங்க்ஷனை ரெடி பண்ணுவோம். ஆக்சுவலி ஒரு ஃபங்க்ஷனை ரெடி பண்ணுவோம். வடிவா கொண்டுக்கொள்ளுங்க ஒரு ஃபங்க்ஷன். அந்த ஃபங்க்ஷனுக்கு பேர் வந்து லைக் என்ன சொல்றது, லைக் ஹேண்டில் சேஞ்சுன்னு வச்சுக்கொள்ளும். அதாவது சேஞ்சஸ் வரத இவெண்ட்டை ஹேண்டில் பண்ற மாதிரி, அதாவது டேட்டாக்கள் என்ன மாறுபட்ட ஏதாவது விஷயம் நடந்தா அங்க வந்து ஹேண்டில் சேஞ்ச் வரும். சரிதானே? சேஞ்ச் ஆகுனா உடனே அந்த வேல்யூ வந்து நாம எடுத்துக்கொள்ளலாம். ரைட். இப்போ கன்செப்ட் என்னன்னு சொன்னா, அப்ப நான் அதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் ரெடி பண்ண போறேன். ஸோ ஃபங்க்ஷன் என்ன பேர்ல? ஹேண்டில் சேஞ்ச். ரைட். ஸோ ஹேண்டில் சேஞ்ச். ஸோ ஹேண்டில் சேஞ்ச் ஒரு ஃபங்க்ஷன். அது இவெண்ட்டை தான் ஒப்ஜெக்டா எடுக்கும். ஸோ இவெண்ட்னா உங்களுக்கு போன கிளாஸுக்கு முதல் கிளாஸ் சொல்லி தந்தேன். இவெண்ட்னா என்ன? இ ஒப்ஜெக்ட் எடுக்கிறோம். ஸோ இந்த இ ஒப்ஜெக்ட்ன்றதுக்குள்ள நமக்கு வரப்போற கன்செப்ட் பேசிக்கா சொன்னா, இந்த ஹேண்டில் சேஞ்ச்ன்றதுக்குள்ள வரப்போற பேசிக் கன்செப்ட் என்னன்னு சொன்னா, இனிஷியலா எங்களுக்கு தான். ஸோ இவெண்ட். ஓகே. இதுக்குள்ள என்ன? ரைட். அப்போ இப்போ என்ன சொன்னா, இப்போ இந்த இவெண்ட்ன்ற கன்செப்டுக்குள்ள ஹேண்டில் சேஞ்ச்ன்றதுக்குள்ள நாம் எழுத போறது இவெண்ட் ஒப்ஜெக்ட் எடுக்கிறோம். இப்போ கன்ஸ் டைப்ல என்ன எடுக்கணும்? எனக்கு பேசிக்கா சொன்னா நேம் எடுக்கணும். நேம், நேம்ன்ற அந்த என்னது என்ன ஒப்ஜெக்ட் வந்து கிளிக் ஆச்சு, டெக்ஸ்ட் மாத்தியாச்சு, அதுல வேல்யூ எடுக்கணும். விளங்குதா? இப்ப இந்த 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 நேம், இந்த வேல்யூ அதுக்கு. ரைட். தென் அதுல டைப் எடுக்கணும், அது என்னன்னு பார்க்கணும். தென் அது செக்டா இல்லையா. ஸோ செக். இவ்வளத்தையும் ஒரு டேட்டா அந்த பேர்ல நமக்கு கிரியேட் பண்ணி ஒரு பஞ்ச் ஆஃப் டேட்டா. ஸோ இவ்வளவும் அந்த என்ன டார்கெட்டோ, அந்த எந்த ஹேண்டில் சேஞ்ச் நடக்குதோ அதுக்கு நாம் வந்து டார்கெட் பண்ணி வரோம். இது கொஞ்சம் புரியாது ஆரம்பத்துல, பிறகு புரியவழிக்கும். ரைட். அப்ப பேசிக்கா சொன்னா, இப்ப நான் வந்து நேம், வேல்யூ, டைப், செக்ன்ற 4 டேட்டாவை எடுத்து ஆக்சுவலி அதை டார்கெட் இவெண்ட்டுக்கு டார்கெட் பண்ணி விடுறேன். ஸோ இவெண்டால டார்கெட் பண்ணி விடுறேன். தென் இதுக்கு பிறகு இப்ப நாம செட் ஃபார்ம் டேட்டா மேல இருக்குது இல்லையா, செட் ஃபார்ம் டேட்டா, இந்த ஃபார்ம் டேட்டாவை நான் கூப்பிடுறேன். செட் ஃபார்ம் டேட்டாவை கூப்பிட்டாச்சு. ரைட். ஸோ அதுக்குள்ள நான் என்ன செய்யணும் அப்படின்றதான் விஷயம். செட் ஃபார்ம் டேட்டாக்குள்ள ஒண்ணும் இல்லை. இருக்கிற ஃபார்ம் டேட்டால ரைட். அப்ப இருக்கிற ஃபார்ம் டேட்டான்னு சொன்னா இதான் ஆகும். ஃபார்ம் டேட்டால கமா செட் ஃபார்ம்ல இருக்கிற ஃபார்ம் டேட்டாவோட இருக்கிற ஃபார்ம் டேட்டா கன்செப்டோட நாம என்ன செய்யணும்னு சொன்னா, என்ன நேம் வந்துச்சுதோ, என்ன நேம் என்னது, இப்போ உதாரணத்துக்கு இந்த நேம் வந்தா நேம், இதுக்கு இமெயில், இதுக்கு பேர் பாஸ்வேர்ட் அப்படின்னு நாம என்ன நேம் எடுக்கிறோமோ அந்த நேம் எடுக்க போறோம். அதோட டைப், அதோட டைப் என்ன? அதோட டைப் ஈக்குவல் டு
செக்டா இருந்தால், செக் பாக்ஸா இருந்தால், ஸோ செக் பாக்ஸா இருந்தால் அது செக் வைப்போம். அதை செக் ஃபிக்ஸ் பண்ணுங்க. ரைட்? அப்படி இல்லாட்டி அதுல வேல்யூவை செட் பண்ண வேல்யூ எடுங்க. அதுல வேல்யூ அந்த வேல்யூ எடுங்க. அந்த வேல்யூ செக் பண்ணி செட் பண்ணி விடுங்க. ரைட்? இப்ப இது கொஞ்சம் பார்க்க புரிய வாரமா இருந்தாலும் கொஞ்சம் குழப்பம். இப்ப நான் இதை செட் பண்ண சொல்றேன் என்ன நடக்க போகுது. ரைட்? அப்ப இது என்ன நடக்குதுன்னு சொன்னா, எப்பெல்லாம் இவெண்ட் ஆப்ஜெக்ட் சேஞ்ச் ஆகுதோ அப்ப நான் ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்லயும் இப்ப ஹேண்டில் சேஞ்ச் எழுதி விடணும். விளங்குது நான் என்ன சொல்ல வரேன்? ரைட்? இப்போதான் அதுக்கு நான் வந்து ஒரு ஒரு பேசிக்கா ஒரு ஒன் சேஞ்ச் ஆகும் போதெல்லாம், லைக் இப்போதான் அதுக்கு இப்ப இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ்ல, ரைட், இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ்ல இருக்கிற டேட்டாக்களோட அப்படின்ற மாதிரி அதைத்தான் நம்ம தொடர் செட் பண்றோம். ரைட்? இருக்கிறதோட அப்படின்ற மாதிரி. அதான் லோசி. ரைட்? இப்ப கன்செப்ட் என்னன்னு சொன்னா, நாம் ஒரு ஃபங்க்ஷன் உருவாக்கி இருக்கோம். வடிவா கவனிச்சுக்கொள்ளுங்க, நாம் ஒரு ஃபங்க்ஷன், ரைட், நாம் ஒரு ஃபங்க்ஷன் உருவாக்கி இருக்கோம். இந்த ஃபங்க்ஷன்ல நாம கொஞ்சம் டேட்டாவை ப்ராப்ஸ் எடுத்திருக்கோம். நேம், வேல்யூ, டைப், செக்டு என்ற 4 டேட்டாவை ப்ராப்ஸ் எடுத்திருக்கோம். எங்க இந்த ப்ரொப்ஸ் நான் ப்ரொப்ஸை படிப்பிச்சிட்டேன் ஆல்ரெடி. அப்ப நீங்க அங்க வந்து வரணும் 2வது 3வது கிளாஸ்ல நான் ப்ரொப்ஸ்ன்றதை படிப்பிச்சேன். ஒரு ப்ரொப்ஸ் அவ்வளோத்தையும் எடுத்துட்டோம். எதுக்கு ஈக்குவல்? நாம இந்த இவெண்ட் ஆப்ஜெக்ட், அதாவது இந்த ஹேண்டில் சேஞ்ச் எங்க கோல் பண்ணப்படுதோ அந்த ஆப்ஜெக்டோட டார்கெட் எடுத்து அதுல இந்த 4 விஷயத்தை எடுக்கணும். இப்போ அதுக்கு நான் இந்த இடத்துல நான் ஒரு வார்த்தை எழுதுறேன். ஒன் சேஞ்ச் ஆகும்போது எனக்கு ஹேண்டில் சேஞ்சை கால் பண்ணுங்க. இப்ப இந்த நேமுக்குள்ள, இந்த நேம் டெக்ஸ்ட் பாக்ஸுக்குள்ள நான் என்ன டைப் பண்ண வலிக்கிறாள், என்ன டைப் பண்ண ஒன் சேஞ்ச்ன்றது மீனிங். அது ஏன்னா அங்க சேஞ்ச் ஆகுது வேல்யூ சேஞ்ச் ஆனா ஹேண்டில் சேஞ்ச்ன்றது கோல் பண்ணப்படும். ஹேண்டில் சேஞ்சுக்கு மேல கோல் பண்ணப்பட்டா இப்ப ஹேண்டில் சேஞ்ச் என்ற ஆப்ஜெக்ட் எடுக்கும். யார் இந்த என்ற ஆப்ஜெக்ட்? இந்த இன்புட் பாக்ஸ். இந்த இன்புட் பாக்ஸ்க்குள்ள வந்தா 4 ப்ராப்ஸ் எடுபட போகுது. நேம், வேல்யூ, டைப், செக் இருக்குங்க. ரைட்? இப்ப இதுல நாம வந்து நேம், வேல்யூ, டைப், செக்ல என்ன செய்ய போறோம்னு சொன்னா, செட் ஃபார்ம் டேட்டால இருக்கிற ஃபார்ம் டேட்டாக்கள்ல மேப்பிங்ல, அதாவது இப்படி கொடுத்தா இருக்கிற அவ்வளவும் அதுல நேம்ன்றது என்ன? இங்க நேம் வச்சது என்னவோ அந்த நேமுக்குரிய கன்செப்ட். ஸோ நேம் வச்சது என்ன? நாம என்ன வச்சோம்? ஸோ நேம்ன்றது வந்தா இங்க நமக்கு டேட்டா இருக்காது, நேம். ஸோ அப்போ அந்த நேம், அப்ப ஃபார்ம் டேட்டால நேம், ஃபார்ம் டேட்டால நேம், ஃபார்ம் டேட்டால இமெயில். அப்ப அதுல டைப், அதுல ப்ராப்பர்ட்டி, அதோட ப்ராப்ஸ், அதுல டைப் வந்து செக் பாக்ஸா இருந்தா செக்னு மட்டும் போட்டா காணும். இல்லாட்டி அந்த வேல்யூ. அப்ப இதுல நான் இன்னொரு வார்த்தை தரணும். ஸோ வேல்யூ. ஸோ இதுல வேல்யூ என்ன? ஆக்சுவலி ஃபார்ம் டேட்டாட நேம், அதான் இதுல வேல்யூ. அப்போ ஆட்டோமேட்டிக்கா இப்ப நமக்கு ஒரு பேசிக் கன்செப்ட் நடந்திருக்குது. ஸோ ஹேண்டில் சேஞ்ச் ஆகும்போது ஃபார்ம் டேட்டாட நேம் வந்து எனக்கு கால் ஆக போகுது. ரைட்? அப்போ ஒவ்வொரு முறை சேஞ்ச் ஆகும்போதும் எனக்கு இந்த வேல்யூகளை நான் செட் பண்ணிடுவேன், நார்மலா செட் பண்ணிடுவேன். அப்ப இப்ப நான் இந்த வேல்யூ டைப் பண்ணினாலே, இதுல வந்து நான் நேம் அடிச்சு ஜோன் டைப் பண்ணாலே இப்ப என்ன சேஞ்ச் ஆன உடனே இந்த ஃபங்க்ஷன் கால் பண்ணப்படும். இந்த ஃபங்க்ஷன் கால் பண்ணப்பட்டு உள்ளக வருவார், வந்தா நேம், வேல்யூ டைப் பண்றது எடுபட்டு. இப்ப ஃபார்ம் டேட்டால இருக்கிற ஃபார்ம் டேட்டா மேப்பிங்ல நேம்ன்றவர் இவர். அப்ப நேமுக்குரிய டைப் வந்து டெக்ஸ்ட் பாக்ஸ். அப்ப செக் பாக்ஸா? இல்ல, டெக்ஸ்ட் அது. அப்ப இல்ல. அப்ப இல்லாட்டி வேல்யூவை என்னத்துக்குள்ள போட சொல்லி இருக்குது? செட் ஃபார்ம் டேட்டாக்குள்ள கொடுக்க சொல்லி. செட் ஃபார்ம் டேட்டாக்குள்ள எதுக்குள்ள கொடுக்க சொல்லி இருக்குது? ஆக்சுவலி நேமுக்கு. ரைட்? அப்ப நேமுக்கு கொடுக்க சொல்லிருக்குது. நேமுக்கு கொடுப்பட்டா என்ன? ஆட்டோமேட்டிக்கா நான் இந்த ஜோன் அடிச்சா நேம் இந்த வேல்யூக்குள்ள முதல்ல எம்டி இருந்திருக்கும், இப்ப நேம் வந்திருக்கு. கொஞ்சம் காம்ப்ளெக்ஸா இருக்கும், பட் சிம்பிள் திங் தான். ரைட்? இப்ப 2வதுக்கு போகும்போது உங்களுக்கு அது புரிய வாய்ப்பு இருக்கு. இப்ப 2வதுக்கு வடிவா கவனிங்க. இப்ப என்ன 2வது இமெயில் பாக்ஸ் இருக்கு. ஓகே, இந்த 2வது இமெயில் பாக்ஸோட வேல்யூ என்ன? முதல் வேல்யூ எதுக்கு சமனானது? இந்த இமெயில் பாக்ஸ் வேல்யூ எதுக்கு சமனானது? ஃபார்ம் டேட்டால இருக்கிற இமெயிலுக்கு. அதானே? இதைத்தான் நாம முதல் கிளாஸ் படிச்சோம். அப்ப நான் முதல்ல அதை எழுதிடுறேன். ஸோ ஃபார்ம் டேட்டால இருக்கிற இமெயிலுக்கு சமனானது. ஓகே, ரைட். இப்போ இந்த வேல்யூல நான் என்னது சேஞ்ச் ஆகும்போது, அதாவது இங்க டைப் பண்ண வலிக்கிட்டனோட என்ன நடக்கணும்? ஹேண்டில் சேஞ்ச்ன்றது கோல் ஆகணும். ஹேண்டில் சேஞ்ச்ன்றது இப்போ கோல் ஆகினா என்ன நடக்கும்? அங்க வந்து இந்த 4 ப்ரொப்ஷன் எடுத்து டார்கெட்டுக்கு போகும். டார்கெட்ன்றது என்ன? இந்த ஹேண்டில் சேஞ்ச் எப்போ கோல் ஆச்சுதோ அதுக்குரிய ஆப்ஜெக்ட். அதுக்கு ஆப்ஜெக்ட் என்ன? இந்த ஆப்ஜெக்ட் இன்புட் பாக்ஸ். இந்த இன்புட் பாக்ஸ்ல நேம், டைப், வேல்யூ எல்லாத்தையும் எடுத்துக்கொள்ளும். எடுத்தாச்சா? இங்க நேம், டைப், வேல்யூ, செக் எடுத்தாச்சு. இப்ப கன்செப்ட் என்னன்னு சொன்னா, அதுல ஃபார்ம் டேட்டால நேம்ன்றவருக்கு. ஸோ இந்த நேம்ன்றவர் பெயர் இல்லை. ஆக்சுவலி இங்க நேம்ன்றத மீனிங், இங்க இந்த இமெயில் என்ற மீனிங். புரியுதா லவ்ஜிக்? ரைட், ஓகே, ரைட், ஓகே, ஓகே லவ்ஜிக், நான் சொல்றேன்.
ரைட். அப்ப கன்செப்ட் என்னன்னு சொன்னா guys, இப்ப நான் ஒரு ஒன்று கேட்கிறேன். இது ஹேண்டில் சேஞ்ச்ன்றதெல்லாம் மறந்துருங்க. நம்ம வந்து அஹ், ஒரு 4 ப்ராப்ஸ் எடுக்கிறோம். நேம் என்ற பேர்ல, வேல்யூ என்ற பேர்ல, டைப் என்ற பேர்ல, செக்ட் என்ற பேர்ல 4 ப்ராப்ஸ். இந்த 4 ப்ராப்ஸுக்கும் 4மே ப்ராப்ஸ் வச்சுக்கொள்வோம். இந்த 4 ப்ராப்ஸுக்கும் ஏதோ ஒரு வேல்யூ அசைன் ஆக போகுது. ரைட். ரைட். ஸோ 4 வேல்யூ அசைன் ஆக போகுது. எந்த ஒப்ஜெக்ட்ல இருந்து? இ டார்கெட் பண்ற ஒப்ஜெக்ட்ல இருந்து. இ டார்கெட் பண்ற ஒப்ஜெக்ட் எங்க இருந்து வருது? ஹேண்டில் சேஞ்ச்ன்றது எங்க கோல் ஆகுது? அதுல இருந்து. உதாரணத்துக்கு இந்த இமெயில் பாக்ஸ்ல ஹேண்டில் சேஞ்ச்ன்றது நான் எழுதியிருந்தா, இந்த ஹேண்டில் சேஞ்ச் கோல் ஆகுது என்று சொன்னா, இந்த இன்புட் இந்த இந்த எலிமெண்ட் அப்படியே தூக்கி கொண்டு இந்த ஈக்கு பதிலாக போய் இங்க இருப்பேன். இதுதான் இந்த மீனிங். அப்ப ஈட டார்கெட் என்று சொன்னா அர்த்தம் என்னன்னு சொன்னா, அந்த இவெண்ட்டுக்குரிய டார்கெட். இந்த ஹேண்டில் சேஞ்ச் எந்த இவெண்ட்டுக்கு நடந்ததோ அதோட டார்கெட் ஒப்ஜெக்ட் இதுதான், இந்த இமெயில். ஸோ அப்ப இந்த இமெயிலுக்குள்ள இருப்பேன். அந்த இமெயிலுக்குள்ள ப்ராப்ஸ் கொடுப்பட்டிருக்கு, நேம் வேல்யூ டைப் எல்லாம் கொடுப்பட்டிருக்கு. அப்ப அந்த நேம் வேல்யூ டைப் இருந்தா எடுத்துக்கோ. நேம் டைப் வேல்யூ எல்லாம் எடுத்துருவேன். எடுத்து இப்ப அசைன் பண்ணி வச்சிருக்கு. இப்ப இதுக்குள்ள செட் ஃபார்ம் டேட்டாவை நாம கால் பண்றோம். வளமையா செட் ஃபார்ம் டேட்டால என்ன நடக்குதுண்டா, இருக்கிற ஃபார்ம் டேட்டால அவலத்திலையும் இந்த நேமுக்குரியால், இந்த நேமுக்குரியால்னா இங்க வந்த நேமுக்குரியால், இந்த வந்த நேமுக்குரியால், இந்த இ டார்கெட்டுக்குரிய நேம் என்ன? இங்க இமெயில். அப்ப அந்த இமெயிலுக்கு எங்க இந்த இமெயிலுக்கு வேல்யூ செட் பண்ணுங்க. என்ன? இதுல ஒரு டெர்னரி ஆபரேட்டர் செய்யறோம். என்னது? டைப் வந்து செக் பாக்ஸ் இருந்தா செக்டண்ட் செட் பண்ணுங்க அந்த நேமுக்குள்ள, இமெயிலுக்குள்ள. அது செக் பாக்ஸ் இல்லாமல டைப் டெக்ஸ்ட் இருந்தா அது ஆட்டோமேட்டிக்கா என்ன செய்யும்? அதோட வேல்யூ எடுத்துக்கொள்ளும். வேல்யூ என்னது? இங்க இங்க டைப் பண்றதுதான் வேல்யூ. சரியா? ஃபோம் டேட்டா இமெயில். அப்ப அந்த வேல்யூ ஆட்டோமேட்டிக்கா என்ன செய்யும்? இந்த இமெயிலுக்குள்ள கொண்டே வேல்யூ போடும். ஸோ இந்த நேம்ன்றது ஆக்சுவலி நாம மீன் பண்றது இங்க எடுத்த கன்ஸ்டன்ட், இந்த கன்செப்ட். டைப் பண்றது ஒவ்வொரு ஒப்ஜெக்ட்டுக்கும் உரிய, இவெண்ட் ஒப்ஜெக்ட்டுக்கும் உரிய டைப். இந்த டைப் ஒரே இடத்துல மட்டும்தான் செக்டா இருக்கு, செக் பாக்ஸ் இருக்குது அங்க இங்க. ஏனெண்டா செக் பாக்ஸ்ன்றதை நம்ம செக்டா இல்லையான்னு மட்டும் தான் சொல்ல முடியும். அதுக்கு வேல்யூ தனியா எடுக்க முடியாது. பட் மிச்சம் எல்லாத்துக்கும் மேலா ஃபீமேலா, என்ன கோர்ஸ், என்ன ஃபோன் நம்பர், என்ன பாஸ்வேர்டு வேல்யூ எடுக்க முடியும். அதனாலதான் நாம வந்து இதுல என்ன செய்யறோம்னு சொன்னா, ஃபோம் டேட்டால தரப்பட்ட இந்த ப்ராப்ஸுக்குரிய டேட்டா இங்க என்னவா இருக்கோ, அதாவது இந்த நேம் வந்து இங்க என்னவா இருக்கோ, இமெயில்டா இமெயில், நேம்டா நேம், பாஸ்வேர்டுடா பாஸ்வேர்டு, அந்த டேட்டாக்குரியது டைப். அந்த டேட்டாக்குரிய ஒப்ஜெக்ட் டைப் செக் பாக்ஸா இருந்தா செக்டன்னு மட்டும் போட்டு விட்டா காணும் அந்த டேட்டாக்குள்ள, இங்க டபுள் கொட்டேஷனுக்கு பதிலா. அப்படி இல்லாட்டி அதோட வேல்யூ என்னவோ அங்க டைப் பண்ணப்பட்ட வேல்யூ இங்க போட்டுவிடும். இதுதான் இந்த ஹேண்டில் சேஞ்ச் செய்யற வேலை. அப்போ ஒவ்வொரு முறையும் நீங்க ஃபோம்ல டேட்டாக்களை டைப் பண்ண கிளிக் பண்ண ஆட்டோமேட்டிக்கா இது ஹேண்டில் சேஞ்சை கால் பண்ணி அதுக்குரிய வேல்யூ எடுத்து அசைன் பண்ணி விடுது. இதுதான் நடக்கிற விஷயம். புரிஞ்சுதா? ரைட். ஸோ அப்போ இப்போ நாம திருப்ப அடுத்ததுக்கு வரும். ஸோ ஹேண்டில் சேஞ்ச் இந்த எழுதிட்டோம். ரைட். ஸோ இப்போ பாருங்க அடுத்தது பாஸ்வேர்ட். சரி, இப்போ என்னோட சேர்ந்து நீங்க யோசிச்சீங்கன்னா காணும். ஸோ வேல்யூ என்னது? அதுக்கு அஃப்கோர்ஸ் ஃபோம் டேட்டாட என்னது? பாஸ்வேர்டு என்ன? ஸோ பாஸ்வேர்டு. ஓகே. ஒன் சேஞ்ச் ஆகும் பொழுது ஒவ்வொரு முறையும் வேல்யூ நான் டைப் பண்ண வலிக்கிடும் போது நாம் என்ன செய்யணும்? ஹேண்டில் சேஞ்சை கால் பண்றோம். ஹேண்டில் சேஞ்சை கால் பண்ணா ஆட்டோமேட்டிக்கா ஹேண்டில் சேஞ்சுக்கு போவார். ஹேண்டில் சேஞ்ச் நேம் வேல்யூ டைப் செக் எல்லாம் எடுப்பார். அப்ப பாஸ்வேர்ட் பாக்ஸ் இந்த முறை என்ன? ஸோ பாஸ்வேர்ட் என்ன? ஸோ பாஸ்வேர்ட் தான் நேமு. அப்ப இங்க வருவேன். ஸோ ஃபோம் டேட்டால பாஸ்வேர்டு பெயர் வைக்கப்பட்ட இந்த நேம்ன்றது மீனிங் ஆக்சுவலி, இந்த நேம்ன்றது மீனிங் ஆக்சுவலி இங்க இருக்கிற அந்த நேம், இந்த நேம். அப்ப பாஸ்வேர்டு, இப்போ ஃபோம் டேட்டாக்குள்ள பாஸ்வேர்டுன்ற டேட்டாக்குள்ள செட் பண்ணுங்க ஒரு வேல்யூ. இங்க ஈக்குவல் மீனிங் தான் இந்த டபுள் கோலர். ஏன்னா இங்க ஒப்ஜெக்டா தான் நம்ம மீன் பண்றோம், அதனால அது அப்படி வந்திருக்கு. மேப்பிங், ஒப்ஜெக்ட் மேப்பிங் ஆக்சுவலி. ரைட். ஸோ இப்போ கன்செப்ட் என்ன சொன்னா, டைப் ஈக்குவல் டு செக் பாக்ஸ் ஆக இருந்தால் எதுட? இந்த பாஸ்வேர்டு ஆட்டோமேட்டிக்கா. ஏன்னா இந்த நேமுக்குரியால், இந்த பாஸ்வேர்டுக்குரியால் டைப் செக் பாக்ஸ் ஆயிருந்தா செக்டன்னு மட்டும் போட்டா காணும். அப்போ ஆட்டோமேட்டிக்கா இங்க செக்டன்னு போட்டா காணும். இல்லையா? வேல்யூ ஓகே செட் பண்ணுவோம். அப்ப பாஸ்வேர்டுக்குள்ள பாஸ்வேர்டு வந்து ஆட்டோமேட்டிக்கா. ரைட். இதுதான் அந்த கன்செப்ட். நார்மலா இப்ப நமக்கு வந்து பாஸ்வேர்டு வந்து டைப் நேம், கிளாஸ் நேம், இந்த கன்செப்டுக்குள்ள வேல்யூ ஒன்று சேஞ்ச் ஆக போகுது. ரைட். அதே மாதிரி அடுத்த விஷயம் என்னது? ஸோ இதோட வேல்யூ என்ன? சாரி, ஸோ இதுக்குள்ள வேல்யூ என்ன? எங்களுக்கு தேவையானது ஃபோம் டேட்டாட வாட் வாஸ் த ஃபோன் நம்பர். ஸோ ஃபோன். ஸோ ஃபோன் டேட்டாட ஃபோனா? எஸ், ஃபோன். ஓகே. ஸோ அப்போ அடுத்த விஷயம் என்னது?
அதே ஒன் சேஞ்ச் ஆகும்போது யூ நோ தட் த சேம் திங் ஹேண்டில். ஏன்னா ஒரு டெம்ப்ளேட் மாதிரி கோடிங் எழுதிட்டேன் பாருங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்கா அவ்வளோத்துக்கு ஆட்டோமேட்டிக்கா அது வேலை செய்ய போகுது. எனக்கு அதுல பிரச்சனை இல்லை. அப்ப சிம்பிள் திங், ரைட்? அப்ப இங்க ஹேண்டில் சேஞ்ச் என்ற கன்செப்ட் ஓகே. அதுக்கு பிறகு திருப்ப ஜெண்டர், சரி இங்க தான் ஒரு கன்செப்ட் வருது. சரி இது பார்ப்போம், ரைட்? இப்போ நாம வந்து ஓகே, இப்போ நாம இதுல வந்து ஹேண்டில் சேஞ்ச் ஜெண்டர் எழுதுறோம், ரைட்? ஓகே, ஜெண்டருக்கு ரெண்டுக்கும் ஹேண்டில் சேஞ்ச் இருந்தா சரி, வேல்யூ மேல் ஃபீமேல்னு மாறும். அதை மட்டும் பார்த்துக்கணும். ஸோ வேல்யூ நம்ம மேல் ஆட்டோமேட்டிக்கா கொடுத்துட்டோம். அப்ப ஒன் சேஞ்ச் கன்செப்ட்ல ஹேண்டில் சேஞ்சை கால் பண்ணி விட்டா சரி, ரைட்? ஜெண்டருக்கு அதே மாதிரி திருப்ப இங்கேயும் ஒன் சேஞ்ச் கன்செப்ட்ல ஹேண்டில் சேஞ்சை கால் பண்ணி விட சரி. அப்ப ஏன் இதுக்கு மட்டும் நாங்களே மேனுவலா வேல்யூ கொடுத்துருக்க, மற்ற கொடுக்கல? ஏன்னா மற்றதெல்லாம் யூசர் டைப் பண்ண போகுதுடாப்பா. இது மேலா ஃபீமேல்னா அவர் செக் பண்ண விட, எது செக் பண்ண முடிஞ்சோ ஆட்டோமேட்டிக்கா அது மட்டும் தான் ஆக்டிவா இருக்கும். அது மட்டும் அடுபடும். எது மட்டும் ஹேண்டில் சேஞ்ச் ஆகும் அது மட்டும் அடுபடும், ரைட்? அப்ப பேசிக்கா எங்களுக்கு தேவையானது இனிஷியலா எங்களுக்கு மேலா ஃபீமேலான்றது. அப்போ ஓகே, அது அடுபடும், ரைட்? அதுக்கு பிறகு நமக்கு தேவையான விஷயம் என்னது? அடுத்த கன்செப்ட் சிம்பிள் திங் தான். இப்போ எங்களுக்கு கோர்ஸ். ஸோ கோர்ஸுக்கும் அதே விஷயம் தான். ஸோ கோர்ஸ் எடுத்திருக்கோம், செலக்ட் எடுத்திருக்கோம். இதில் நாம கிளாஸ் நேம் இதுகள் ஓகே. இப்போ நாம வேல்யூ எழுதணும். ஸோ வேல்யூன்றது என்ன? ஃபோம் டேட்டாட கோர்ஸ், ஓகே. அஃப்கோர்ஸ் ஒன் சேஞ்ச் ஆகும்போது, ஆக்சுவலி இங்கே ஒன் சேஞ்ச் ஆகும்போது அதே தான் ஹேண்டில் சேஞ்ச் கால் பண்ண போகிறோம், ரைட்? ஹேண்டில் சேஞ்ச் கால். அப்போ இங்கே எதை செலக்ட் பண்ணுறோமோ அந்த இடத்துல நம்ம வந்து சிம்பிளான ஹேண்டில் சேஞ்ச் நம்ம கொடுத்துட்டோம். பட் இங்கே இன்னொரு விஷயம் செய்யணும். ஆப்ஷன் வந்து 3 ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். எம்டி ஆப்ஷனாகவும் இருக்கலாம். அதாவது 3 செலக்ட் பண்ணாமலே அவர் விட வாய்ப்பு இருக்கு. ஸோ அப்படி விட்டா அது எம்டிக்கு போனால் அது பண்ணணும். இப்போ ரைட், இப்போ அடுத்த விஷயம் ஒரு கிவன் இன்ட்ரோ, லைக் அப்போ அதுக்கும் அதே தான். நான் ரோஸ் கொடுத்தேன், கிளாஸ் நேம் கொடுத்தேன், அஃப்கோர்ஸ் நேம் கொடுத்தேன். ஸோ இப்போ நாம அதில் இன்னொரு விஷயம் செய்ய போகிறோம். சிம்பிள் திங் தான். என்னது? எஸ், வேல்யூ. ஸோ பேசிக்காக நம்ம நேமுக்கு அடுத்தது என்ன? வேல்யூ வந்து என்ன? ஃபோம் டேட்டால அபவுட், ஃபோம் டேட்டால அபவுட் என்ன? ஸோ அதே மாதிரி ஒன் சேஞ்ச் ஆகும் பொழுது ஆல்ரைட், ஸோ ஹேண்டில் சேஞ்ச். ஸோ ஒன் சேஞ்ச் வந்து ஹேண்டில் சேஞ்ச் ஆகுது, ரைட்? ஸோ அப்போ சிம்பிளாக நம்ம இந்த விஷயத்தை முடிச்சிடும், ரைட்? ஸோ அப்போ இதுக்கு பிறகு செக் பாக்ஸ். இங்கே தான் இந்த ஒரு ஆளுக்காக தான் அந்த செக்ன்ற வார்த்தை தனியாக தொங்கிட்டு இருக்குது. மிச்சம் எல்லாத்துக்கும் ஓகே. செக்ன்ற வந்த காரணமே இவர் தான், இந்த காரணத்தால தான், ரைட்? வேற ஒன்றும் இல்லை, ரைட்? ஸோ அப்போ இனிஷியலாக இந்த இடத்துல மட்டும் நாம வந்து ஒரு செக் பாக்ஸ் செய்ய போறோம். அப்போ சிம்பிள் திங் தான். நம்ம செக் பாக்ஸ் செய்யறதா நம்ம இந்த இடத்துல இதுக்கு வேல்யூ கொடுக்கணும் அவசியம் இல்லை. இப்பதான் சொன்னேன். ஸோ ஒன் சேஞ்ச் ஆகும் பொழுது நாம வந்து ஒரு வார்த்தை கொடுக்கலாம். சாரி, ஹேண்டில் சேஞ்ச், ரைட்? இது வேல்யூ நம்ம கொடுக்கறது இல்லை, பட் செக்டா இல்லையான்னு சொல்லணும். அப்பதான் நாங்க காட்டும். ஸோ செக்டுன்னு சொன்னா, ஸோ செக்ட் ஈக்குவல் ஃபோம் டேட்டா. ஸோ ஃபோம் டேட்டால அக்ரி. ஸோ இங்க வேல்யூ வராது, செக்டுன்னு வரும். ஸோ செக் பண்ணப்பட்டிருந்தால் ஃபோம் டேட்டா அக்ரிக்குள்ள அசைன் ஆகும் ஆட்டோமேட்டிக்கா. சரி, ஸோ இந்த விஷயமும் நாம செய்துட்டோம். இனிஷியலா நம்ம இந்த விஷயங்களும் பேசிக்கா நம்ம கனெக்ட் பண்ணி இவ்வளத்தையும் செய்து முடிச்சு ரன் பண்ணிருக்கோம், ரைட்? இவ்வளவு விஷயமும் நம்ம ரன் பண்ணி ஓகே ஃபைன் அப்படின்ற மாதிரி நம்ம கொண்டு வந்திருக்கோம், ரைட்? ஸோ இனிஷியலா நாம இந்த விஷயம் தான் எங்களுக்கு செய்ய வேண்டிய கன்செப்ட், ரைட்? இவ்வளவு செய்தாச்சு. இப்போ ஹேண்டில் சேஞ்ச் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்கா எனக்கு இங்க வேல்யூஸ் அசைன் ஆகும். ஒவ்வொரு முறையும் நான் இங்க டைப் பண்ண ஆட்டோமேட்டிக்கா இந்த ஹேண்டில் சேஞ்ச் கோல் ஆகி அசைன் ஆகுவார். அவ்வளவு தான் செய்வார். இது வெளியால எனக்கு தெரிய போறதுக்கு ஒன்றுமே இல்லை, வெளியால தெரியறதுக்கு ஒன்றுமே இல்லை, ரைட்? ஸோ வெளியால தெரியறதுக்கு ஒரு விஷயமே இல்லை. நான் என்ன செய்யறதா இருந்தா ஒன்றுமே இல்லை, ரைட்? ஒன்ஸ் ஒன்ஸ் நான் இதெல்லாம் டைப் பண்ண பிறகு நீங்க டைப் பண்ணி சப்மிட்ட கொடுத்த பிறகு எனக்கு இந்த ஃபோன் சப்மிட் ஆகணும், ரைட்? சப்மிட் ஆகணும் அப்படின்னா சப்மிட்டை கால் பண்ணி விடணும். அப்போ ஒன்ஸ் இந்த ஃபார்ம் சப்மிட் ஆனால் அப்ப இன்னொரு ஃபங்க்ஷன் எழுதும், ரைட்? ஸோ இந்த மாதிரி இன்னொரு ஃபங்க்ஷன் எழுத போறேன். இதுக்கு பேர் ஃபங்க்ஷன் என்ன பேர் வைக்கும்? ஹேண்டில் சப்மிட் வைப்போம். ஸோ ஹேண்டில் சப்மிட்டும் என்ற ஆப்ஷனை தான் எடுக்க போகுது, ரைட்? என்ற ஆப்ஷனை தான் எடுக்க போகுது, ரைட்? இப்போ நாம அதுக்கான கான்செப்டை செய்ய போறோம். இப்போ இந்த ஹேண்டில் சப்மிட் சிம்பிள் திங் அதே தான். டாட் நாம வந்து என்ன டிஃபால்ட்டா லைக் ஏதாவது சப்மிஷன்ஸ்கள் நார்மலாக நடந்தால் அதை நாம ப்ரிவென்ட் பண்ணணும். அதாவது சும்மா நம்ம சப்மிஷன் நடக்கக்கூடாது, ரைட்? ஸோ ப்ரிவென்ட் டிஃபால்ட். ஸோ டாட்
நம்ம ப்ரிவென்டிவ் இப்போ நம்ம செய்யலாம். ரைட், ஓகே. ப்ரிவென்ட் டிஃபால்ட் காட். ஆல்ரைட், ப்ரிவென்ட் டிஃபால்ட் இப்போ நம்ம இதுக்குள்ள ஆல்ரைட் இப்போ நம்ம அதுக்குள்ள இப்போ வேணாம். சரி, அது இருக்கு. ரைட், ஸோ நம்ம நேரடியா நம்ம வந்து இப்போ சப்மிஷன்ஸை ஹேண்டில் பண்ண போறோம். அதாவது இவர் எம்டியா ஏதாவது விட்டுருந்தா ஒரு வார்னிங் மெசேஜ் எனக்கு தரும் அப்படின்ற மாதிரி ஒரு வார்னிங் மெசேஜ் வந்து தர மாதிரி நான் வச்சேன். ரைட், அப்போ நான் என்ன செய்ய போறேன்னு சொன்னா ஒரு இஃப் செய்ய போறோம். ஓகே, இஃப்குள்ள நாம செலக்ட் பண்ண போறோம் ஃபார்ம் டேட்டா. அதோட நேம் வந்து ஸ்டில் எம்டியா இருக்குன்னு சொன்னா, ஸ்டில் எம்டியா இருக்குன்னு சொன்னா ஜஸ்ட் அலர்ட் பண்றோம் you know that, so please enter the name அப்படின்னு சொல்லி ஒரு அலர்ட் மெசேஜ் ரிட்டர்ன் பண்ணிடுவோம். அதோட அப்போ சப்மிஷன் நடக்காது. வழியாக கவனிச்சுக்கொள்ளுங்க. அப்போ ஹேண்டில் சப்மிட்ன்ற ஒரு விஷயம் நடக்கும்போது இதை நான் கிளிக் பண்ணிட்டு சப்மிட்டை கிளிக் பண்ணும்போது இப்படி ஒரு செக் பண்ணும் நேம்ன்றது எம்டியா இருந்தா அது வந்து என்டர் த நேம் கன்செப்ட் இது. ரைட், இதே மாதிரி நம்ம ஒன் பை ஒன்னா இப்போ நம்ம எல்லாத்தையும் பார்க்கணும். ரைட், ஸோ என்டர் த நேம் வந்து அதே மாதிரி. ரைட், ஸோ சிம்பிளான ஸ்டாஃப் தான். ரைட், ஸோ இஃப் ஃபார்ம் டேட்டா ஓகே டாட் வந்து அடுத்தது நாம பார்க்க போறது இமெயில். ஓகே, அது எம்டியா இருந்தா என்ன, ஸோ அது எம்டியா இருந்தா என்ன செய்யணும்? அதே கன்செப்ட் தான். நாம வந்து இதுக்குள்ளே அலர்ட் பண்ணணும். ரைட், அலர்ட்ல ஒரு மெசேஜ் நாம இதெல்லாம் பார்த்து நாங்கள் அலர்ட்ல மெசேஜ் வருது. ரைட், என்னது ப்ளீஸ் என்டர் யுவர் இமெயில். ஓகே, அதே மாதிரி ரிட்டர்ன். தென் அடுத்த விஷயம் இஃப் இந்த முறை ஃபார்ம் டேட்டா டாட் பாஸ்வேர்ட் என்னவா இருக்கணும் டாட் லென்த். ஸோ பாஸ்வேர்டோட லென்த் வந்து 8 கேரக்டரை விட குறைவா இருந்தா 8 கேரக்டரை விட குறைவா இருந்தா நாம் அலர்ட் பண்ணணும். சிம்பிளா ஒரு மெசேஜ் வந்து ப்ளீஸ் பாஸ்வேர்ட் ஷுட் பி அட்லீஸ்ட் 8 கேரக்டர்ஸ். 8 கேரக்டர்ஸ் அண்ட் ரிட்டர்ன். அதில் பேசிக்கான கன்செப்ட் தான். இனிஷியலாக நம்ம சொன்னோம்னு சொன்னால் ரிட்டர்ன் ஜஸ்ட் ஃபர்கோட் த செமிகலன். ஸோ இதே மாதிரி அடுத்த ஆள் என்னது ஏஃப் ஃபோம் டேட்டா. ஃபோம் டேட்டாண்ட கன்செப்ட் இப்போ என்ன அடுத்தது எங்களுக்கு பாஸ்வேர்டு ஓகே, இமெயில் ஓகே, நேம் ஓகே, தென் ஃபோன் நம்பர் அதே தான். ஃபோன் நம்பர் திருப்பி ஃபோன் நம்பருக்கு நான் கொடுத்து கொண்டிருக்க விரும்பல. ஸோ ஃபோன் நம்பரை போடுறேன். ஃபோன் நம்பர் அதே தான். மற்றதுகள் அதே தானே, நம்ம செக் பண்ணலாம் தானே. எம்டியா இருந்தால் அது சரிதானே. அதனால அது வேணாம், அது அடிச்சுட்டு எல்லாத்தையும் அடிச்சுட்டுருவோம். ஸோ நான் அதை அடிக்கல. ரைட், ஸோ கடைசியா ரிட்டர்ன். ரைட், ஸோ இப்போ வந்து எல்லாம் ஓகேன்னு சொன்னால் எது ஓகேன்னு சொன்னா இந்த அளவு தாண்டி இந்த அளவு அப்போ மெயினா இந்த அளவு டீட்டெயில்ஸ் ஆகுது இருக்குன்னு சொன்னால் செட் சப்மிட்டடை ட்ரூ பண்ணுங்க. ஓகே, சப்மிட் பண்ணலாம் அப்படின்றத ட்ரூ பண்ணுங்க. அது வரைக்கும் அது ஃபால்ஸா தான் இருக்கு சப்மிஷன். அப்ப ஹேண்டில் சப்மிஷன்ஸ் இந்த கன்செப்ட் செட் சப்மிஷன்ல ஃபால்ஸா தான் இருக்கு. ரைட், அது வரைக்கும் மற்றபடி ஓகே ட்ரூ. அப்ப எங்க இப்ப நாம இந்த சப்மிஷனை கால் பண்ண போறோம் ஹேண்டில் சப்மிட்ட, அதுதான் இங்க நமக்கு வர வேண்டிய ஆள். ரைட், ஸோ எங்களோட ஃபோம்ன்ற இந்த பட்டன் இருக்கிறது தானே. ஸோ இந்த பட்டன்ன்ற கன்செப்டை தாண்டி நம்ம சப்மிட்டை இங்க கால் பண்ண போறோம். ரைட், ஸோ சப்மிட்டட் இங்க விஷயத்த நம்ம வந்து சப்மிட்டட்ன்ற கன்செப்டை நாம இங்க கால் பண்ணி காட்டுவோம். எங்க இன்றைக்கு நம்ம ஒரு 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 பேசிக் கன்செப்ட் இந்த ஃபோம் இருக்கிறது தானே. இந்த ஃபோம்ன்ற கன்செப்டை முடிச்சிட்டோம்னு சொன்னா இந்த ஃபோமோட நமக்கு ஒரு டிவிஷன் முடியும். இது ஒரு மெயினான டிவிஷன். எது இந்த ஃபோமுக்கான டிவிஷன், இந்த ஃபோமுக்கான கண்டெய்னருக்கு கீழே நாம இன்னொரு டிவிஷனை கிரியேட் பண்ணுவோம். இப்போ ரைட், இன்னொரு டிவிஷனை கிரியேட் பண்ணுவோம் சிம்பிளா. இந்த இடத்துல நம்ம வந்து ஆட்டோமேட்டிக்கா சப்மிஷன் வந்து கோல் பண்ற மாதிரி நம்ம பட்டன் சொன்னா அந்த பட்டனுக்கு லைக் என்ன சொல்றது, ஒரு பட்டன் பிரைமரி சப்மிட் வச்சுட்டோம். ஓகே, சப்மிஷன் வச்சுட்டோம். இப்போ நாம இதை நாம சப்மிட்டட கால் பண்ணுவோம். ரைட், ஸோ பேசிக்கான கன்செப்ட் தான். நான் என்ன செய்யப்படுன்னு சொன்னா ஒரு சப்மிட்டட், ஆமா சப்மிட்டடா இருந்தால் அண்ட்
நாம வந்து ஒரு விஷயத்தை காட்ட போறோம். பேசிக்கா ஒரு கன்செப்ட் வேல்யூ இதுக்குள்ளேயும் இருந்தா அப்படின்ற மாதிரி ஒரு வேல்யூனா என்ன சப்மிட் பண்ணி ஏதாவது ரெஜிஸ்ட்ரேஷன் வேல்யூஸ் நம்ம கிட்ட அவைலபிளா இருந்தா அப்படின்றத நாம காட்ட போறோம். ரைட், இனிஷியலா இப்போ நாம சப்மிட்டடுக்குள்ள நாம என்ன செய்ய போறோம்னு சொன்னா ஏதாவது டிவிஷன் ஒன்று கிரியேட் பண்ண போறோம். சின்ன டிவிஷன் உங்களுக்கு ரெஜிஸ்டர் பண்றது எல்லாத்தையும் கீழே காட்டுற மாதிரி. ரைட், டிவிஷனுக்கு ஒரு கிளாஸ் நேம் வைப்போம். ஒரு கார்ட் பாக்ஸ் மாதிரி எனக்கு தெரியும் மேல இருக்கிற பாக்ஸ் மாதிரி. மார்ஜின் டாப்ல வந்து ஒரு 4 கேப் இருக்கட்டும். அண்ட் பேடிங் வந்து ஒரு 3 இருக்கட்டும். ரைட், ஸோ பேசிக்கான கன்செப்ட். இப்போ இந்த டிவிஷன் கன்செப்ட். ரைட், இப்போ இந்த டிவிஷனுக்குள்ள நாம வந்து ஒரு ஹெடிங் போட போறோம். H3 லைக் ஸ்டூடெண்ட் டீடைல்ஸ். அந்த பதிகிற ஸ்டூடெண்ட் டீடைல்ஸ் எல்லாம் இங்கேயே ஷோ பண்ற மாதிரி அங்க டேட்டா பேஸுக்குள்ள எல்லாம் போய் ஷோ ஆகிறது ஜஸ்ட் இப்போ நம்ம டேட்டா பேஸ் கனெக்ட் பண்றது தானே. அப்போ நம்ம இங்கேயே பாக்குற மாதிரி. ஸோ ஸ்டூடெண்ட் டீடைல்ஸ் ஒரு கன்செப்ட். ரைட், தென் அதுக்கு பிறகு நாம லைக் எப்படி வச்சுக்கொள்ளலாம். ரைட், ஒரு பேராகிராஃப். ரைட், ஒரு பேராகிராஃப்ல ஸ்ட்ராங்கா, ஸோ ஸ்ட்ராங் ஃபார்மேட்ல அதாவது எம்பசைஸ் பண்ணி சொல்ற மாதிரி. ஸோ ஸ்ட்ராங் ஃபார்மேட்ல நேம் அண்ட் நேம் அண்ட் ஒரு வார்த்தை. தென் இந்த நேமுக்கு பக்கத்துல அந்த ஃபார்ம் டேட்டாட நேம். ரைட், ஓகே. ஸோ அப்போ இப்போ எங்கள்கிட்ட பேசிக்கா எந்த ஸ்டூடெண்ட் பதிஞ்சாரோ அந்த ஸ்டூடெண்ட் டீட்டெயில் அவர்கிட்ட நேம் வந்து காட்டு. இப்படி அது அவ்வளவு டீட்டெயில்ஸை நான் இப்போ போட போறேன். ரைட், பேசிக்கா சொன்னா நாம் இவ்வளவு விஷயம். அப்போ நான் என்ன செய்ய போறேன், ஜஸ்ட் இதை காப்பி பண்ணி 1 2 3 4 5 6 7. ஸோ முதலாவதுக்கு நேம் ஓகே, ரெண்டாவதுக்கு இமெயில். நான் சும்மா எல்லாத்தையும் ஷோ பண்ண போறேன் ஏன்னா அவர் என்னென்ன டைப் பண்ணான்றதுக்காக. ஸோ நாம எடுத்திருக்கோம் அப்படின்னு காட்டுறதுக்காக பாஸ்வேர்ட். ரைட், அடுத்த விஷயம் ஃபோன் நம்பர். இது ஒன்றும் டேட்டா பேஸ் கான்செப்டோ ஸ்டூடெண்ட் மேனேஜ்மெண்ட் கான்செப்டோ இல்லை. ஜஸ்ட் இது எப்படி நாம ரெஜிஸ்டர் பண்றதை டேட்டாக்கள் எடுத்து ஹேண்டில் பண்றதுக்காக. ரைட், ஸோ ஜெண்டர், தென் கோர்ஸ், தென் அபவுட். ரைட், ஸோ இவ்வளவு விஷயம். ரைட், பேசிக்கான கன்செப்ட் இதுல. ரைட், அபவுட், அடுத்தது அக்செப்டட். ஸோ இப்போ ஃபோன் டேட்டால வந்து நாம் அதே மாதிரி மாற்றணும். ஸோ நேமுக்கு பதிலாக இமெயில், அடுத்தது பாஸ்வேர்ட், அடுத்தது ஃபோன், அடுத்தது ஜெண்டர், அடுத்தது கோர்ஸ், அடுத்தது அபவுட், அண்ட் தென் அக்செப்ட். இப்போ கன்செப்ட் என்னன்னு சொன்னா இப்போ இதுல இந்த அக்செப்டட் வரும்போது நாம இந்த அளவுக்கு டேட்டா கொண்டு முடியாது. இல்லை எஸ் நோவான்னு சொல்லி போடணும். அப்போ நான் ஃபோம் டேட்டால அக்ரி எடுத்து அது எஸ் அண்டா ஓகே. ஸோ எஸ் அண்ட் அக்ரி எடுத்து ட்ரூ அண்டா எஸ், ஆட்டோமேட்டிக்கா ட்ரூ அண்டா எஸ் வரும். அப்படி இல்லாட்டி ஃபோர் நோ அண்டு வரும். ரைட், ஏன்னா ட்ரூ ஃபால்ஸ் கான்செப்ட் தானே. ரைட், அப்போ இந்த விஷயம் பேசிக்கான கன்செப்ட் நம்ம இவ்வளோத்தையும் பண்ணியிருக்கோம். ரைட், இதோட நமக்கு வந்து இனிஷியல் ஸ்டெப்ஸ் எல்லாமே முடிய போகுது. ரைட், ஸோ கன்செப்ட் என்ன சொன்னா இந்த தான். இப்போ நாம இவ்வளோத்தையும் நாம அங்கே மேலே பதிஞ்சோம்னு சொன்னா எனக்கு இந்த ஃபோம் டிவிஷன்ல இவ்வளவு காட்டுப்படும். இதுல ஒரே ஒரு மிஸ்டேக் நான் செஞ்சு வச்சிருக்கேன். முதல்ல நம்ம இவ்வளோத்தையும் ரன் பண்ணி பார்த்துருவோம். இதுல என்ன நாம சப்மிஷன்ஸ் கன்செப்ட் என்னன்னு சொன்னா நம்ம ஹேண்டில் சப்மிட்ன்றதை நம்ம இன்னும் இந்த இடத்துல கால் பண்ணல. ரைட், ஸோ பேசிக்கான கன்செப்ட் இந்த சப்மிட் கால் பண்ணது பாவம் ஆறது லைக் என்ன சொல்றது கண்டுபிடிக்கிறீங்க. ரைட், மாறுபதில் நான் அந்த விஷயத்தை செஞ்சேன். சரி, ஸோ இப்போ நாம இதை செய்துட்டோம். இப்போ ரன் பண்ணி பார்ப்போம். ரைட், ஸோ நான் வந்து நேம் ஜோன்ஸ் கொடுக்குறேன். jones@gmail.com கொடுக்குறேன். ஸோ 1 2 3 4 5 6 7 8 அண்ட் பாஸ்வேர்ட், சாரி, மெயில் அண்ட் ஜோன் இப்ராஹிம். ஓகே, அக்ரி பண்றேன், ரெஜிஸ்டர் கொடுக்குறேன், ஓகே கொடுக்குறேன். நான் க்ளோஸ் பண்ணிட்டு பார்ப்போம். Right. எல்லாம் ரன் ஆச்சுது. ஆனா எங்களுக்கு கீழே ஷோ பண்ணல. ரைட், எங்களுக்கு கீழே ஷோ பண்ணப்படல. நீங்க ஒரே ஒரு கன்செப்ட் இருக்குது ஹேண்டில்ஸ் அப்படின்றத நாம எங்கேயும் கால் பண்ணல. எங்க கால் பண்ணணும் யாராச்சும் ஒரு ஆள்?
வடிவா பாத்தீங்கன்னா இங்க இருந்து பார்ப்போம். பேசிக்கா நான் திருப்ப ஃபர்ஸ்ட்ல இருந்து வரேன். வடிவா வழங்கி கொள்ளுங்க. இந்த இடத்துல நாம வந்து நான் நார்மலா இதை கொடுக்குறேன்னு ரைட், ஒரு டீட்டெயில் கொடுக்குறோம் திருப்ப. ஓகே, பாஸ்வேர்ட் ஓகே, ஓகே, ரைட். ஸோ ஜோன், ஆல்ரைட். தென் அக்ரி பண்றேன், ரெஜிஸ்டர் கொடுக்குறேன். அதெல்லாம் தேவையில்லை, பட் ஷோ ஆகல. ஏன் பாப்பா லாஜிக்? ரெஜிஸ்டர் பட்டன் ஒன் கிளிக் ஆகும்போது போகலாம். ரைட், ஓகே, சரி, குட். அப்படி கோல் ஆகினா அப்ப நமக்கு சப்மிட் பண்ணும்போது இங்க டேட்டா எல்லாம் காவுப்படுது, அப்படித்தானே? இதுல டேட்டாவும் காவுப்படுது. சரி, இப்போ நம்ம பிள்ளைய மாதிரி டைப் பண்ணுவோம். ஜோன்ஸ் ஓகே, ஏதாவது கன்செப்டுகள் ஓகே. நான் பாஸ்வேர்டில் எம்டியா விடுறேன். இப்போ நாம ரெஜிஸ்டர் பண்றோம். என்ன நடந்திருக்கு? ரெஜிஸ்டர் பண்ணும்போது அடுபட்டிருக்கு. அப்போ ஆட்டோமேட்டிக்கா இதுல வேலிடேஷன் செஞ்சும் இன்னும் கோல் ஆகல. ஏன்னா நம்ம செய்திருந்தா அந்த வேலிடேஷன் எங்களுக்கு கோல் ஆயிருக்கும் இல்லையா? ஆனா இது கோல் ஆகல. அப்ப சப்மிஷன்ன்றது நடக்கல. லவ்ஷிக்கு ஒரு ஆன்சர் சொல்லியிருக்காரு. வேற யாராச்சும்? அப்ப எனக்கு எல்லாம் செய்தும் நான் சப்மிட் பண்ணும்போது இந்த விஷயமும் எனக்கு ப்ராப்பரா இந்த கோடிங்ல ரன் ஆகல. லைக் இப்ப நான் அதை செய்து காட்டுறேன். அதாவது இந்த இடத்துல நான் ஒரு ஓர்டர்ல வந்தோம்டா, யூஸ் டேட்டா யூஸ் பண்றோம். எதுக்காக? டேட்டா மெமரி எடுக்கிறதுக்காக. நம்ம கிட்ட எத்தனை டேட்டா இருக்கு? இந்த ஃபார்ம்ல இருக்கிற அவ்வளோ டீட்டெயிலும் வச்சிருக்கிறதுக்கு டேட்டா இருக்கு. ரைட். நேம் இருக்கு, இமெயில் இருக்கு, பாஸ்வேர்ட் இருக்கு, ஃபோன் இருக்குது, ஜெண்டர் இருக்குது, லைக் யூ நோ தட் என்ன, கோர்ஸ் இருக்குது, அபவுட் இருக்குது, அக்ரி இருக்கு. இந்த டேட்டாவும் உங்கள்கிட்ட இருக்கு. இப்போ கன்செப்ட் என்னன்னு சொன்னா, இப்போ இதை வந்து நாம ஆரம்பத்துல எம்டியா வச்சிருக்கோம். கன்சிடரா நாம சப்மிட்டட், செட் சப்மிட்டட், ஓகே. ஆரம்பத்துல அது ஃபால்ஸா இருக்கு, சப்மிஷன்ன்றது ஃபால்ஸா இருக்கு, ஓகே. சப்மிஷன்ன்றது ஃபால்ஸா இருக்கு, ஓகே, ரைட். அதுக்கப்புறம் நாம ஹேண்டில் சேஞ்ச் பண்ணிருக்கோம். ஹேண்டில் சேஞ்ச் கால் பண்ணும்போது நாம ஒரு வேலை செஞ்சிருக்கோம். என்னன்னு சொன்னா, லைக் எப்ப இந்த ப்ரொப்ஸ் எடுக்கிறோமோ அந்த ப்ரொப்ஸோட டார்கெட்டை கொடுத்து செட் ஃபார்ம் டேட்டாவை நம்ம டேட்டால எடுத்து அசைன் பண்ணிருக்கோம். இதுக்கும் ஓகே, ரைட். அதே மாதிரி தான் ஹேண்டில் சப்மிட் எழுதினா, ஹேண்டில் சப்மிட்ல நாம வந்து ஃபார்மோட டேட்டாவை எடுத்து அந்த ஃபார்மோட டேட்டா நேம் எடுத்து நாம என்ன செஞ்சோம், செக் பண்ணோம். ரைட், ஒண்டா ஒண்டா இஃப் கேஸ் எல்லாம் நம்ம செக் பண்ணோம். பிரச்சனை என்ன சொல்லி நாம ரிட்டர்ன் பண்ண சொல்லி ஒரு வேலைகள் செய்தோம். ரைட். ஃபார்ம் டேட்டாட நேம் என்ன, ஈக்குவல் இன்டர் த நேம், இட் ரிட்டர்ன். ஃபார்ம் டேட்டாட இமெயில் என்ன, எம்டியா, ஓகே, அலர்ட். அடுத்தது ஃபார்ம் டேட்டாட என்ன, ரைட். அதுக்கு பிறகு கடைசியா எதுக்குமே இல்லாட்டி சப்மிட்டடா ட்ரூ பண்ணலாம், சப்மிட் பண்ணலாம். அப்படின்ற மாதிரி சப்மிட் ட்ரூவா இருந்தா எனக்கு கீழே டேட்டா காட்டணும், அப்படித்தானே? சப்மிட் ட்ரூவா இருந்தா, சப்மிட் ட்ரூவா மாறி இருந்தால், ஹேண்டில் சப்மிட் கோல் பண்ணப்பட்டு அதுக்குள்ள எல்லாம் சரியா இருந்திருந்தால் சப்மிஷன் ட்ரூவா இருக்கும். இங்க சப்மிஷன் ட்ரூவா இருந்திருந்தால், இங்க இருந்தாலும் இருக்கும், சப்மிஷன் ட்ரூவா இருந்திருந்தால் எனக்கு இந்த அளவு டேட்டா காட்டணும்னு நான் இங்கேயும் எழுதியிருக்கேன். ஆனா சப்மிஷன் அப்ப ட்ரூ ஆகல, ஃபோல்ஸாவே இருக்குது, ஃபோல்ஸாவே இருக்கு. ஆனா உள்ளுக்க வரவும் இல்லை. உள்ளுக்க வந்தா எனக்கு எரர் காட்டிருக்கணும், நாம பிள்ளை அடிச்சது அப்படியும் காட்டல. அப்ப ஹேண்டில் சப்மிஷன் கோலே ஆகல. நான் கால் பண்ணது இந்த எரர் வச்சே கண்டுபிடிக்கலாம், நம்ம கால் பண்ணல. அப்ப ஹேண்டில் சேஞ்ச் பண்ணும்போது வேல்யூ எடுபடுது, ஏன்னா நம்ம அந்த வேல்யூ அசைன் பண்ணிருக்கோம். பட் இந்த இடத்துல நாம ரிட்டர்ன் பண்ணும்போது எங்களுக்குரிய விஷயங்களை நாம அந்த விஷயத்தை மிஸ் பண்ணிட்டோம். சரி, ஒரு கண்டென்ட்டுகள் நாம் வந்து நாம பார்த்தோம்னு சொன்னா ஓகே, டிவிஷன்ஸ் ஓகே, கன்செப்ட் ஓகே எடுத்துட்டோம். அதுக்கு பிறகு ஹேண்டில் சேஞ்ச் எல்லாம் கொடுத்துருக்கேன், ஹேண்டில் சேஞ்ச் கொடுத்துருக்கேன், ஹேண்டில் சேஞ்ச் எல்லாத்துக்கும் ஹேண்டில் சேஞ்ச் டேட் ஆகி அப்போ ஒவ்வொரு ஹேண்டில் சேஞ்சுக்கும் டேட்டா போய் அசைன் ஆகுது. ஆனா அசைன் ஆன பிறகு ஹேண்டில் சப்மிட் பட்டனை கிளிக் பண்ணும்போது கோல் பண்ணப்பட்டிருக்கணும். கோல் பண்ணப்பட்ட பிறகுதான் அந்த வேலிடேஷன்ஸ் எல்லாம் செக் பண்ணி ட்ரூ ஆகிருக்கு. ட்ரூ ஆன பிறகுதான் இந்த கீழே எனக்கு டேட்டா தெரிய வேண்டியது என்ன செய்யும், இந்த டேட்டா எனக்கு தெரியணும், இவர் இதை தான் பதிஞ்சு விட்டு கீழே காட்டணும், அதான் விஷயம். சோ லவ்ஷிக் ஒரு ஆள் பதில் சொல்லியிருக்கார், வெரி குட். என்னது? சப்மிட் ஃபங்க்ஷனை கால் பண்ணணும். அஃப்கோர்ஸ் சப்மிட் ஃபங்க்ஷன் கோல் ஆகல, பட்டனை கிளிக் பண்ணும்போது கோல் ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க, ஓகே, குட். ரைட். எங்க கோல் ஆகணும்? பட்டன்ல கோல் ஆகணும். இங்க பட்டன்ல ஒன் கிளிக் எழுதுறது இல்லை நாம, இது பட்டன் அப்படியே தான் இருக்கு, ரைட். நார்மலா பட்டன்ன்றது இங்க சைட் எடுத்து எங்க கோல் ஆகணும். இந்த ஹேண்டில் சப்மிட் ஈஸியா பார்த்தோட உங்களுக்கு புரிஞ்சுக்கணும். எல்லாம் பாருங்க, யூஸ் பண்ணப்பட்டது ஹேண்டில் சப்மிட் எடுத்து யூஸ் பண்ணப்படவே இல்லை, இது நெவர் யூஸ்டு பாருங்க காட்டுது. அப்ப இந்த ஹேண்டில் சப்மிட் எங்க நாம கால் பண்ணிருக்கோம், எங்க நாம கால் பண்ணிருக்கோம்? யாராச்சும் ஒரு ஆள் சும்மா ஒரு ஐடியா? இந்த ஹேண்டில் சப்மிட்டை நான் எங்க கால் பண்ணிருக்கோம் படிவா பாருங்க. சரி, இந்த இடத்துக்குள்ளதான் எப்பவுமே நார்மலா ஒரு டேட்டாக்கள் எடுபடுது, ஒன் சேஞ்சா. காய்ஸ் இன்புட்ல எல்லாம் டேட்டா ஒன் சேஞ்ச் ஆகுதுண்டா, அப்ப இந்த ஃபார்மை நார்மலா சப்மிட் பண்ணும்போது
அப்ப இந்த ஹேண்டில் சப்மிட்ன்றது கோல் ஆகணும். அப்ப சின்ன சின்ன எலிமெண்ட்டுக்கெல்லாம் ஒன் சேஞ்ச கோல் பண்ணா அப்ப எங்க போய் நாம வந்து ஒரு ஹேண்டில் சப்மிட்ட கோல் பண்ணணும்னு கேட்கிறேன். யாருக்காச்சும் ஒரு ஆளுக்கு தோணுன மாதிரி சொன்னீங்கடா முடிச்சிடலாம்டா. அப்புறம் நாளைக்கு அடுத்த செஷன் பார்க்கணும். சரி, ஓகே. ஒவ்வொரு எலிமெண்ட்டும் ஹேண்டில் சேஞ்ச கால் பண்ணுது. அப்ப இந்த எலிமெண்ட் எல்லாம் இருக்கிற பேரண்ட் எலிமெண்ட் யாரு? இந்த எலிமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கு, சின்ன சின்ன எலிமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கிற பேரண்ட்ஸ் எலிமெண்ட் யாரு? இந்த இன்போர்ட், இந்த லேபிள்ஸ் எல்லாம் வச்சிருக்கிற பெரிய எலிமெண்ட் யாரு? இந்த இந்த எலிமெண்ட்ஸ் எல்லாத்துலயும் டேட்டாவை வேண்டிக் கொண்டு யார் உங்களுக்கு சப்மிஷனை கொண்டு போறவர்? ஏன்னா நாம பட்டன்ல ஒன் கிளிக் அப்படி கொடுத்தா அது ஒரு சப்மிஷன் எடுபட போறது இல்லை லௌஷிக்கு. நாம அப்ப அது அப்படி ஒன் கிளிக் அப்படின்னு எழுதுறது அங்க ஒரு பொருத்தமான விஷயம் இல்லை. இந்த ஃபோமுக்குரிய எலிமெண்ட்ஸ் எல்லாத்தையும் வேண்டி கொண்டு போய் சப்மிட் பண்ண போறவர் பட்டன் இல்லை. ஆக்சுவலி இந்த ஃபோமுக்குரிய எலிமெண்ட்ஸ் எல்லாத்தையும் வேண்டி கொண்டு போறவர் யாரு? யாரு? இந்த ஃபோமுக்குரிய டேட்டா எல்லாத்தையும் வேண்டி கொண்டு போறவர் யாரு? ஆன்சர் சொல்லிட்டேன் நான், இந்த கேள்வியில பதில் இருக்கு. காய்ஸ், இந்த எலிமெண்ட்ஸ் எல்லாத்தையும் வச்சிருக்கிற பெரிய எலிமெண்ட் யாருடாப்பா? அப்புறம் டிவிஷன் கண்டெய்னர்னு சொல்றது இல்லை. எது சப்மிட் பண்ணும்போது உண்மையிலே இந்த பட்டன் சப்மிட் ஆகுனா எது சப்மிட் பண்ணப்படுது? என்ன வெறும் நேமா, வெறும் இமெயிலா, வெறும் பாஸ்வேர்டா? எது சப்மிட் பண்ணப்படுது? பட்டன் ரெஜிஸ்டர் என்ற இந்த பட்டனை நான் கிளிக் பண்ணும் பொழுது, ரெஜிஸ்டர் இந்த பட்டனை கிளிக் பண்ணும் பொழுது எனக்கு ஆட்டோமேட்டிக்கா எது நடக்குதுன்னு கேட்குறேன். யாராச்சும் ஒரு வெரி குட். அப்ப ஃபோம் டேட்டா யூஸ் டேட் ஓகே அசைன் பண்ணப்படுது. அப்ப எது சப்மிட் பண்ணப்படுது? இன்னும் ஆன்சர் வரல. சரி, இதை விட கேள கைஸ், ஃபோம்டாப்பா. ஃபோம் தான் சப்மிட் ஆகுது. ஸோ ஃபோம் ஒன் சப்மிட். ஃபோம் சப்மிட் ஆகும்போது ஹேண்டில் சப்மிட் நாம கால் பண்றோம். அவ்வளோ. ரைட், சேவ் பண்றோம். இப்போ நான் ஜோன்ஸ் அடிக்கிறேன். ஜோன்ஸ் அட் gmail.com கொடுக்குறேன். 1 2 3 4 5 6 7 8 வேணாம், இப்படி கொடுத்துட்டு உப்புல கொஞ்சம் குறைச்சு கரைச்சிட்டு கொடுத்துட்டு சப்மிட் கொடுக்க பாருங்க. இப்போ அலர்ட் காட்டுது பாஸ்வேர்ட் ஷிப். அப்போ ஹேண்டில் சப்மிட் இப்போ கோல் ஆயிட்டு. ரைட், இனிஷியல் ஆன்சர். ரைட், அப்போ பேசிக்கா ஜோன்ஸ் google@gmail.com 1 2 3 4 5 6. ஓகே, பாஸ்வேர்ட், சாரி, ஃபோன் நம்பர், மெயில், ஜோன். ஓகே, அக்ரி பண்றேன், ரெஜிஸ்டர் பண்றேன். ஓகே, பேஜ் அடுத்த லோடுக்கு போறதால அந்த கீழே நமக்கு காட்டுறது வரல, காட்டல. ரைட், ஓகே. பட் இந்த வேலிடேஷன் முதல் வந்துருச்சு, அதுவே பெரிய சந்தோஷம். முதல்ல அதை கவனிச்சிங்களா? நம்ம இப்போ ரெஜிஸ்டர் கொடுத்தோம்னு சொன்னா அது மாதிரி ப்ளீஸ் என்டர் நேம் கேட்கும். ரைட். ஸோ அப்போ பேசிக்கான கன்செப்ட் இப்போ வேலிடேஷன்ஸ் நடக்கிறது கோல் ஆயிட்டு. ரைட், அப்போ வேலிடேஷன் நடக்கிறது கோல் ஆயிட்டு. ஆனால் அதுக்கு பிறகு நம்ம இதுல ஏதோ ஒரு இடத்துல கொள்ள விட்டுருக்கோம். அதனால சப்மிஷன்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்கா நடக்குது. ரைட், ஈவெண்ட் ஆப்ஜெக்ட் பார்ப்போம். ஈவெண்ட் ஆப்ஜெக்ட்ல ஒரு மார்க் காட்டுது. இந்த ஈவெண்ட் ஆப்ஜெக்ட் சரியா நமக்கு வேலை செய்யலைங்க. ரைட், ஸோ ஹேண்டில் சப்மிட் என்ற ஈவெண்ட் ஆப்ஷன் நமக்கு வேலை செய்யலை. இஸ் நெவர் யூஸ்ட். ஆல்ரைட், ஸோ ஈவெண்ட் ஆப்ஜெக்ட்டை நாம ப்ரிவென்ட் பண்ணணும். அதுதான் நான் கடைசி சொல்ல வந்தது. ஸோ ஈவெண்ட் ஆப்ஜெக்ட்டை நாம வந்து ப்ரிவென்ட் பண்றோம். ப்ரிவென்ட் பண்றேன்னா என்ன? நாம ஓகே செஞ்சிட்டோம், ரிட்டர்ன் பண்ணிட்டோம், ஓகே. ஆனா அதுக்காக அடுத்த ஸ்டெப்புக்கு போயிடக்கூடாது. தடுத்து வைக்கணும். இது ஃபுல்லா தடுத்து இந்த சப்மிஷன்ஸ் மட்டும் தான் நடக்கணும். அங்கால எல்லாம் அவரா போகக்கூடாது. அதனால அந்த ஈவெண்ட் ஆப்ஜெக்ட் அந்த இது என்னது, என்ன ஃபோமுக்கானது. ஸோ அதை நாம வந்து ப்ரிவென்ட் பண்றோம் டிஃபால்ட்டா. ரைட், ஸோ இப்போ நம்ம தடுத்துட்டோம். இனிஷியலா சொன்னா ஃபோம் யூஸ் பண்றதெல்லாம் ஒன் சப்மிட். ஆமா, ஃபோம் யூஸ் பண்றதால அதை ஒன் சப்மிட் ஒரு விஷயத்தால செய்யறோம். வேற டைம் இல்ல இல்ல, ஒன் கிளிக் அது வேற. எஸ், யூஸ் பண்ணலாம். ரைட், ஸோ நேம் வந்து கொடுக்குறோம், யோன்ஸ்@gmail கொடுக்குறோம், பாஸ்வேர்ட், ஃபோன் நம்பர், மெயில், ஜோன், அக்ரி பண்றேன், சப்மிட் பண்றேன். பாத்தீங்கன்னா இப்போ டீட்டெயில்ஸ் கீழே காட்டு. பாத்தீங்களா, முடிச்சு. அப்போ இது இப்போ லோட் ஆகும் ஆட்டோமேட்டிக்கா. ரைட், இதுல இன்னொரு போட்டோவை போட்டு அதை டிசைன் பண்ணி அதெல்லாம் அடுத்த கதை. பட் திஸ் இஸ் திங் கைஸ்.
நம்ம ஒரு ஃபார்மை உருவாக்கி வேலிடேட் பண்ணி அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கொண்டு வரது. இது ஒரு மெனக்கட்ட வேலை தான். ஆனா இதை இப்ப இருக்கிற ஏல எத்தனையோ விஷயங்களை டக் டக்குன்னு செஞ்சுட்டு போயிடலாம். ஆனா எங்க மாத்தணும், என்ன செய்யணும், அதுக்கான கன்செப்டுகள் என்ன, அதுகள் எல்லாமே நம்ம இதுல தான் இதுதான் அந்த விஷயம். ஸோ இது இப்ப வந்த ஆட்களுக்கும் சரி, இருக்கிறாங்களும் சரி, வீடியோ பாக்குறாங்க சரி, திருப்பி செய்து பார்க்காத வரைக்கும் புரிய போறதே இல்லை. செய்து பார்க்காம அடுத்த கிளாஸ் வந்தீங்கன்னா அது வேற டாபிக், ஓகே ஃபைன். பட் செய்து பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகே, இப்படித்தான் ஒரு லோகின் ஃபார்ம், ரெஜிஸ்டர் ஃபார்ம் எப்படி செய்யுது, அதுல டேட்டாக்கள் எப்படி இதுல இது டேட்டா பேஸ்க்கெல்லாம் போகல. இது நம்ம ஜஸ்ட் இங்கேயே கிளிக் பண்றதை நம்ம எடுத்துக்காட்டுறோம், அவ்வளவுதான். ரைட், இதுதான் விஷயம். ஸோ லவ்ஷிக், ஜோதி, ரெஜோன், வளர்மதி, வாணி, தனுஷ்காந்தாக்கள் கிளியர் அவ்வளவு. ஏதாவது கேட்கணும்னா தாராளமா கேளுங்க, நான் திருப்பி விளங்கப்படுத்துறேன். என்ன பாயிண்ட் விளங்கப்படுத்துறேன், பிரச்சனை இல்லை, கேளுங்க. ஆமா, கேளுங்க. எதுவா இருந்தாலும் பிரச்சனை இல்லை, விளங்காதகளை கேளுங்க, விளங்கப்படுத்து. அஃப்கோர்ஸ் பேக்எண்ட்ல நாம வேலிடேஷன்ஸ்களை செய்யலாம். சில வேலிடேஷன் ஃப்ரண்ட்லயே செய்து ஃப்ரண்ட் எண்டை தனியா ஒரு இண்டிபெண்டன்ட் மொழியில வச்சுட்டா பிரச்சனை இல்லை. ஒரு ஏபிஐ கனெக்ஷன்ஸ் வரும்போது பேக்எண்டும் ஃப்ரண்ட் எண்ட்லயும் நாம அப்ப அதை கணக்கு குழப்பத்தை ஏற்படுத்த தேவையில்லை லோசிக்கு. அதனாலதான் நம்ம ஃப்ரண்ட் எண்ட்ல இந்த வேலிடேஷன்ஸ் செய்து கொள்வோம். ரைட், ஓகே. லைக் அதான் விஷயம். இப்ப இதை செய்து பார்க்கலாம் போனாலே பிரச்சனை. நீங்க செய்து பார்த்தா தான் இது விளங்கும், அதை புரிஞ்சொல்லுங்க. தனுஷ்காந்த் என்ன கதை, அமைதியா ஏற்படுது. முதல் நான் நேற்று படிப்பிச்சதை ஒருத்தர் செய்து பார்க்கல போலயே. அப்படியா? ஒரு செய்து பாருங்க, என்னத்துக்கு எது கனெக்ட் ஆகுது பாருங்க. ஆஹ் இந்த ஆமா, நாம தான் டிசைட் பண்ணுவோம். ரைட். ஆக்சுவலி ஃப்ரண்ட்ன்றது பெட்டர் இந்த வேலிடேஷன் டேட்டா கன்செப்டுகள்ல. லைக் ஏண்டா பேக்கெண்டுக்கு போய் திருப்ப அதை குழப்பி பிரச்சனை ஆக்குறதுக்கு இங்க சில விஷயங்களை செய்யறது பெட்டர் ஃப்ரண்ட். ஸோ ஃப்ரண்ட் அண்ட் கன்செப்ட் நாம கிரியேட் பண்ணும்போது உங்களுக்கு நீங்க கட்டாயம் ப்ராக்டிஸ் பண்ணினா தான் நீங்க இதை செய்து பார்க்கல. வெரி குட். இன்றைக்கு தான் எல்லாரும் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு சொல்றேன்னு சொல்லிக்கிறீங்க, பார்ப்போம். சரியா? நாளைக்கு நம்ம வந்து ஆல்மோஸ்ட் இதே ஸ்டூடெண்ட்ல இப்ப சர்ச் இப்ப என்ன சொல்றது, லைக் இப்ப நம்ம கிட்ட ரெஜிஸ்டர் ஃபார்ம் செஞ்சோமா, இப்ப நாளைக்கு ஒரு டேட்டா லிஸ்ட் எங்கள்கிட்ட ஆல்ரெடி இருக்கு, ஒரு கொஞ்சம் ஸ்டூடெண்ட் லிஸ்ட் வச்சுக்கணும், கொஞ்சம் பேரு. இப்ப அதுல இவரா இருக்காரா இல்லையான்ற சர்ச் பண்றது, மேப்பிங் பண்றது, எரர்கள் ட்ரை பண்றது, லைக் என்ன சொல்றது, ஒரு ஸ்டூடெண்ட் கார்டு, நேவ் பார் அப்படின்னு கொஞ்சம் விஷயங்களை கொண்டு வந்து நாம செஞ்சு பார்க்க போறோம். சிம்பிளா சொன்னா ஒரு சின்ன ஒரு கன்செப்ட். ரைட். ஸோ அதுக்கு பிறகு இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுகளை அப்டேட் பண்ணதை டெலிட் பண்ண, இதுதான் விஷயம். ஸோ இதுகள் தான் நமக்குள்ள வரும். ஆனால் கன்செப்ட் என்னன்னு சொன்னா, இது வளர்த்து நீங்க செய்து பார்க்காமல அங்கால நான் உங்களுக்கு படிப்பிச்சு பிரயோஜனம் இல்லை. ஸோ நாளைக்குள்ள செய்து பார்ப்பீங்களா இருந்தா தாராளமா நான் அடுத்த விஷயத்துக்கு போறேன். அப்படி இல்லாட்டி கொஞ்சம் கஷ்டம்தான். ஸோ அதை கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்க. நாம நாளைக்கு பார்க்க போறது இதே விஷயத்துல கொஞ்சம் அட்வான்ஸ். ஸோ மினக்கடு வேணும். ஸோ அதை காட்டுற மாதிரி பார்த்துட்டு நம்ம போவோம். ரைட். ஸோ இதோட கிளாஸ் முடிச்சுக்கலாம். தட்ஸ் ஆல் ஃபார் நவ். நாளைக்கு மிச்ச விஷயங்களை பார்க்கலாம். அண்ட் தென் டேக் ஓவர். ஹேவ் அ குட். யூ கேன் லீவ் ரைட் நவ. தேங்க்ஸ் ஸோ மச். த கிளாஸ் இஸ் ஓவர்.